ஹே ட்ரேடர்ஸ், எபிசோட் 1ல பேராசை பெருச்சம் எமோஷனல் சைக்காலஜி, அதனால ஒரு ட்ரேடர் எவ்வளவு லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேராசையால மட்டும் ஒரு ட்ரேடர் எவ்வளவு லாஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். அதுல ஒரு அரண்மனையில ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் கூடவே தவிர்க்க முடியாத ஒரு சாபமும் இருக்கு. அந்த சாபத்தை மீறி அந்த புதையலை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற வெறி அந்த சின்ன பையனுக்குள்ள இருக்கு. அந்த வெறி அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கறத சொன்ன கதை தான் தும்பேர். ஒரு சிலையை காட்டுறாங்க. இவங்கதான் பூதி தேவி. ஒரு கையில அளவில்லாத தங்கமும் இன்னொரு கையில அளவில்லாத தானியமும் இருக்கு. இதுக்கு சொந்தமான இவங்க வயதுல தான் நம்ம உலகமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஆழமான கிணறு. அது இந்த மொத்த நாட்டோட பணத்தாகத்தையும் தீர்க்கும். இந்த தேவியோட வயதுல பிறந்த முதல் குழந்தை பெயர் தான். இவனை பத்தின எந்த ஒரு தகவலும் வரலாற்றுல இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, இவன் பிறந்ததுல இருந்தே ஒரு பேராசை குணம் படைச்சவனா இருக்கான். இந்த ஆசையினால தேவி கையில இருந்த ஒட்டுமொத்த அளவில்லாத தங்கத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். அடுத்த தானியத்தை எடுத்துக்கலாம்னு முயற்சிக்கும் போது மீதி இருக்க தேவர்கள் அவனை அட்டாக் பண்ணி அவனை சாவடிக்க ட்ரை பண்றாங்க. நான் பூர்த்தி தேவி வயித்துல பிறந்த முதல் குழந்தையாச்சே, இவன் தான் தேவி அஸ்தரனை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. ஆனா காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையோட தான் காப்பாத்துறாங்க. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நீ கடவுளே கிடையாது, யாருமே உன்னை வணங்க மாட்டாங்க, நீ வெளி உலகத்துல யாருன்னே தெரியாம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தோட தான் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அஸ்தர் அந்த தேவியோட வயத்துல தங்கிடுறான். எப்படியும் அஸ்தர் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சங்கத்தினர் அவனுக்கு டும்பேர் அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு ஒரு கோயிலை கட்டுறாங்க. இதனால கடுப்பான மத்த தேவர்கள் டும்பேருக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அதனால தும்பார்ல விடாம மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஒருத்தன் இறங்குறாரு. இவர் தான் அந்த சின்ன பையன். இவருக்கு பேர் தான் விநாயக். யாருக்கு தைரியம் இருந்தாலும் வந்து மோதிப்பாங்க. போறாரு. போன உடனே புதறு மண்டி போய் இருக்கு. கடைசியா ஒரு கிழவி இருக்க ரூம் கிட்ட போயிட்டு கிழவி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. உள்ள போய் பாக்குறாரு. ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு. கூடவே அந்த கிழவியோட முனங்கல் சவுண்டும் கேட்டுட்டே இருக்கு. அந்த மரத்துல அந்த கிழவியோட எதையும் துடிச்சுட்டே இருக்கு. இத்தனை வருஷம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு இந்த விநாயக். கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அந்த புதையலை பத்தி கேக்குறாரு. என்ன வேணாலும் தரேன், அந்த புதையல பாதி வேணாலும் தரேன், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. வேண்டாம், எனக்கு புதையல வேணாம், ஒண்ணு வேணாம், நீ அந்த புதையல் கிட்ட போகாத, போனீன்னா அதுக்கப்புறம் ஏன்டா போனோன்னு யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த புதையலை பத்தின டீடைல்ஸ் மட்டும் கொடு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்றேன். அந்த அரண்மனைக்குள்ள போக முயற்சிக்கிறாரு. இவ்வளவு டீடைல்ஸ் சொல்லிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போய் அந்த பேய்கிழவி சொன்னதெல்லாம் பாக்குறாரு. சுத்தி சுத்தி பாக்குறாரு. கிட்டத்தட்ட பல மாசங்களா அந்த புதையலை தேடி அலையிறாரு. அந்த அரண்மனையோட எந்த இடக்கெல்லாம் போய் தேடுறாரு. கடைசியில அதிர பாதாளத்துல ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிக்கிறாரு. அந்த பெட்டியில அந்த தேவியோட சிலை இருக்கு. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கதறாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு. அவர் அவரோட ஊருக்கு வர்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவரோட வீட்டுக்கு போறாரு. அவங்க ஒய்ஃப்க்கு இவரை பார்த்தா யாருன்னே தெரியல. அவரை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. கஷ்டத்துல இருப்பாங்க போல இருக்கு. அதுதான் நான் வந்துட்டேன்ல, நம்ம வாழ்க்கையே மாற்றிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ராகவ் அப்படிங்கிற மீசக்காரரை மீட் பண்ண போறாரு. அவர் ஒரு லோ கிளாஸ் ஸ்மக்லிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு சின்ன டான் மாதிரி. ராகவுக்கு தெரியும் விநாயக் ஒரு ராஜ பரம்பரை, இப்ப ஏழையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து கடன் வாங்கினேன், இப்ப திருப்பி கூட தரலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கோல்டு காயினை காட்டுறாரு. இதுல 100 ரூபாய் இருக்கு, நான் உங்ககிட்ட வாங்கினது 38 ரூபாய் தான், இதுல எடுத்துக்கிட்டு மீதி பைசாவை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த மீசுக்காரனுக்கு. இவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு அவர் மூஞ்ச. அடுத்து அவ்வளவுதான், ஒரே ட்ரிப்பு போறாங்க. அவர் ஒரு கிணத்துக்குள்ள இறங்குறாரு. அரண்மனையில இருந்து வெளியில வரும்போது கையில நிறைய தங்க காயின் எடுத்துட்டு வர்றாரு. 4-5 கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. அதோட அளவு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு டைம் 2 கோல்டு காயின் தான் எடுத்துட்டு வர்றாரு. மறு டைம் 16 காயின் எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரியா ராகவ் கிட்ட அந்த காயின்ஸை வித்து பயங்கரமான ஒரு பணக்காரரா மாறிடுறாரு. கிட்டத்தட்ட ராஜா மாதிரி ஆகிடுறாரு. ஒரு டைமுக்கு மேல அந்த ராகவ் மீசுக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசே இல்லை. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, நான் கேட்கும் போது காசு கொடு அப்படின்னு விநாயக் சொல்றாரு. நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு. அது மட்டும் நம்ம விநாயக் கிட்ட அவர் இந்த மீசுக்காரர் கேட்கிறாரு, நீங்க எதுவும் பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல இன்னும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கோங்க, நான் அந்த பணத்தை டபுள் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம், பணம் வேணும், நான் மட்டும் கேளு, நான் அது உனக்கு பண்றேன் அப்படின்னு விநாயக் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வண்டி வாங்குறாரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது.
ஆனா இந்த மீசக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து விநாயகை நோட் பண்ணிட்டே இருக்கான். ட்ரம் பேட்ல நின்றுட்டு இருக்கான். எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு இவனுக்கு பின்னாடியே வந்துட்டான் போல. இந்த அரண்மனைக்குள்ள தான் ஏதோ இருக்கு, இங்கதான் அவன் ஏதோ எடுத்துட்டு வர்றான் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. இந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம விநாயகோட என்ட்ரி. கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டான். ஆனா என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாத மாதிரி நம்ம ரெகுலரா பண்ற வேலையை வந்து விநாயக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ட்ராப்போட அவனை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறுக்கு வெளியே உட்காந்து கோதுமைனால செய்யப்பட்ட ஒரு பொம்மையை செய்யறாரு. அது வந்து ஒரு சூனிய பொம்மை மாதிரி இருக்கு. அது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போட்டுக்கிட்டு கிணத்துக்குள்ள இறங்கி போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிணத்துல இருந்து மேல வராரு. வரும்போது கையில நிறைய கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு வராரு. இதை பார்த்த மீசுக்காரன் இங்க இருந்து தான் இவன் நிறைய கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேராசைக்கான அந்த கிணத்துக்குள்ள அவனும் இறங்குறான். உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய அண்டர்வெல் மாதிரி போயிட்டே இருக்கு. அதுல அந்த தேவியோட படம் இருக்கு. என்னடா பாக்ஸ் அப்படின்னு இதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா இன்னும் ஆழமா ஒரு பள்ளம் போகுது. அதை பார்த்து அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஒரே ரத்த கிளறியா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம், சதையோட மூச்சு விடுற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பயத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிஃபன் பாக்ஸை பாக்குறாரு. அது என்னன்னா விநாயக் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ். அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்து ஓபன் பண்றாரு. அதுல ஒரு பொம்மை இருக்கு. அதை ஓபன் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு மிருகம் மாதிரி வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துல நம்ம விநாயக் உள்ள வர்றாரு. உள்ள வந்து அவர் கையில ஒரு மாவு மாதிரி இருக்கு. அதை வச்சு சுத்தி ஒரு வட்டை போடுறாரு. விளக்கை எடுத்து பாக்குறாரு. செவத்தோட சதையா ராகவ மீசக்காரன் சதஞ்சு போயிட்டு இருக்கான். என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது விநாயக் என்ன சொல்றாரு, தூங்கு ராகவ் தூங்கு, இல்லைன்னா அஸ்தர் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் தூங்குறாரு. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற விநாயக் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கோதுமையால செய்யப்பட்ட அந்த பொம்மையை எடுக்கிறாரு. அந்த பொம்மையை வெளியில எடுத்த அடுத்த செகண்டே ரொம்பவும் கொடூரமான ரத்தமும் சதையுமான ஒரு மிருகம் வருது. அது ஒரு ராஜா மாதிரி இருக்கு. கையில காலில் காப்பு தங்கத்துல போட்டிருக்கு. அந்த பொம்மையை நீட்டுறாரு. அதை வாங்கலான்னு கையை நீட்டும் போது அந்த வட்டத்தை தாண்டி அதால வெளியில வர முடியல. ஒரு மாதிரியா நெருப்பு அதை அட்டாக் பண்ணுது. ஒரு பயங்கரமா கத்துது. இவரும் கத்துறாரு. வேறமே அதை வெறுப்பேத்துறாரு. அதுவும் ஓடி போய் கத்துது. அஸ்தர்னு சொல்றாரு. இவர் கத்துறாரு. அந்த பொம்மையை தூக்கி ஒரு ஓரமா போடுறாரு. அந்த பொம்மையை எகிரி பிடிச்சு கடிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம விநாயக் அந்த பேயோட பின்னாடி பகுதியில ஒரு துணி மாதிரி இருக்கு. அதை பிடிச்சு இழுக்கிறாரு. தங்க காசுகளா கொட்டுது. இப்போ அந்த அஸ்தர் பேய் வந்து மெய் மறந்து போய் போதை பொருளை சாப்பிடுற மாதிரி அந்த அரிசி பொம்மையை சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த கோல்டு காயினை இவரால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு தங்க கோல்டு காயினை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இவன் அந்த அஸ்தர் துரத்திட்டே இருக்கு. இவர் ஒரு கயிறு வழியா மேல ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்படியே நிறைய டேஸ் போயிடுச்சு. இந்த விநாயக்கோட ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கயிறு ஏறி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கீழே குதிச்சு விநாயக் அஸ்தர் பின்னாடி இருந்து கோல்டு காயினை எடுக்கிற மாதிரி ஒரு விளையாட்டை சொல்லி கத்து கொடுத்துருக்காரு. கம்மியான டைம்ல எவ்வளவு கோல்டு காயின் எடுக்கிறான் அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாரு போல. என்னோட நாலேஜ் வச்சு நான் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் நிறைய கோல்டு காயின்ஸ் எடுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லும் போது அவர் அதை மதிக்கவே மாட்டேன்றாரு. அந்த அம்மா வந்து அந்த பையன் கிட்ட சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். மார்னிங் எந்திரிச்சு அவனுக்கு ஆரத்தெல்லாம் எடுத்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கார்ல போகும்போது தான் நம்ம விநாயக் வந்து அவங்க பையனுக்கு பூர்த்தி தேவியை பத்தின கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க மாதிரி சொன்னேன்ல, அதுதான் இந்த கதை. அப்ப அவன் கேக்குறான், அஸ்தரை நம்ம ஏன் வணங்குறோம் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அஸ்தரோட சாபம் தான் நமக்கு வரும். அது என்னன்னா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அவர் பண்ண மாதிரியே ஒரு மாவள பொம்மையை வச்சு ஒரு பொம்மையை பண்றாரு. அவனுக்கு அதை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மைய தூரமா தூக்கி அடிச்சிடுறாரு. உனக்கு இதுதான் பயிற்சி, அதை போய் நீ பண்ணு, உனக்கு வேற பயிற்சி தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த குழியில கூட்டிட்டு போறாரு. மாவு வச்சு ஒரு பெரிய வட்டத்தை போடுறாரு. அப்புறம் சொல்றாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த அஸ்தர்னால பூர்த்தி தேவியோட தங்கத்தை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது, ஆனா தானியத்தை எடுக்க முடியல. அதனால தானியம் அதுக்கு வீக்னஸ். அது மட்டும் இல்லாம அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப அந்த சின்ன பையன் கேக்குறான், அந்த அஸ்தர் கடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கிழவி மாதிரி உனக்கு சாபம் வந்துடும்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு தெரியுது அந்த கிழவி வந்து இந்த சாபத்தாலதான் செத்துருப்பாங்க அப்படின்னு. இந்த மாவு பொம்மையை பார்த்து மட்டும்தான் அஸ்தர் வரும். இப்பதான் அந்த சின்ன பையன் மூஞ்சில ஒரு பதட்டம் வருது. என்னன்னு பார்த்தா சட்டைக்குள்ள இந்த பொம்மையை வச்சுட்டு வந்திருக்கான். அவ்வளவுதான், அந்த அஸ்தர் வந்துரும். வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு விநாயக் கத்துறாரு. ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அஸ்தர் வந்து அந்த பொம்மையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அஸ்தர் பின்னாடி இருந்து கோல்டு காயின்ஸா வந்துட்டு இருக்கதை வந்து அவன் எடுத்துட்டு இருக்கான். ஒரு வழியா எடுத்துட்டு அங்கிருந்து 2 பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மேல வந்ததும் விநாயக் கேக்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த சின்ன பையனை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. அங்கிருந்து எடுத்த கோல்டு காயின்ல ஒரே ஒரு கோல்டு காயின் சின்ன பையன் கொடுத்து, இதுதான் உன்னோட முதல் சம்பளம், இதை வச்சுக்கோ, இதை வித்து என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேக்குறான். உதவில உனக்கு இதை வச்சிரு, நான் கேட்கும் போது எனக்கு நீ இதை தரணும் அப்படின்னு சொல்றது.
வீட்டுக்கு வந்து அப்போ அவர் ஒரு ரகசிய பெட்டி திறந்து காமிக்கிறாரு. அது ஃபுல்லாமே கோல்டு காயின்ஸா இருக்குது. அவன் சொல்றான், அப்பா இது போதுமே, இதுக்கு மேல ஏன் நம்ம கோல்டு காயின்ஸை எடுக்க போறோம் அப்படின்னு அவன் கேட்கறான். இதெல்லாம் பத்தாது, இது உனக்கு தெரியாது, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்க இருந்து ஸ்கிப் பண்ணிடுறாரு. அவன் உடனே சொல்றான், இந்த கோல்டு காயின்ஸ்க்கு பதில் நம்ம அஸ்தரோட வேட்டி எடுத்துட்டு வந்திருக்கலாமே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்குமே அப்படின்னு புரியாம அந்த இடத்துல அந்த பையன் பேசுறான். அப்போ அவன் வேற ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏன் நம்ம டெய்லியும் ஒரு பொம்மையை எடுத்து கிணத்துக்குள்ள இறங்கி அந்த அஸ்தருக்கு ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு காயின்ஸை எடுக்கிறத விட நிறைய பொம்மையை இருந்து செஞ்சு கொண்டு போவோம். ஒவ்வொரு அஸ்தருக்கும் ஒவ்வொன்று சாப்பிட்டு முடிக்கவும் அந்த அஸ்தருக்கு இன்னொரு பொம்மையை கொடுத்து நிறைய கோல்டு காயின்ஸ் அங்க இருந்து எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த பையன் அவங்களோட அப்பாவுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கான். ஒன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? அப்பாவும் அந்த ஐடியாவை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஐடியா, சரி இதையே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வீட்டுல நிறைய மாவு எடுத்து அரைக்கிறாங்க. அரைச்சிட்டு அந்த அரண்மனை கிட்டத்தில் உள்ள கிணறு கிட்ட போறாங்க. அந்த கிணறு கிட்ட போய் உட்காந்து நிறைய பொம்மையை செஞ்சு அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு அந்த கிணறுக்குள்ள இறங்குறாங்க. அவங்க நினைச்சது என்னன்னா, ஒரு அஸ்தர் வர ஒரு பொம்மையை கொடுப்போம், அதை சாப்பிட்றதுக்குள்ள நிறைய காயின்ஸ் வரும், அதை எடுத்துக்கிட்டு அந்த பொம்மையை சாப்பிட்டு முடிச்சதும் அகைன் இன்னொரு பொம்மையை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பொம்மையை நிறைய பொம்மையை கொடுத்ததும் ஒரு அஸ்தர் வந்து 2 அஸ்தரா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது பின்னாடி இருக்கிற காயின்ஸ் எடுத்துட்டு இவங்க அதை சாப்பிட்டு குடிக்கிறதுக்குள்ள மேலே போடும். ஆனா இங்க சுற்றி பார்த்தா அவ்வளோ அஸ்தர் இருக்குது, எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு இருக்கு, காயின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்களால அந்த அஸ்தர் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. முதல்ல அவர் அப்பா என்ன பண்ணாருன்னா, ஒரு அஸ்தரை சமாளிக்கிறாரு, ஒரு பொம்மையை எடுத்துட்டு போனாரு. ஆனா அவங்க பையன் என்ன பண்ணானா, அதிக ஆசைப்பட்டு நிறைய பொம்மையை எடுத்துட்டு போய் பேராசைப்படுறான். ஆனா அவங்களுக்கு கிடைச்சது வெறும் நஷ்டம் மட்டும்தான். அந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி வெளியில வர போறாங்க அப்படின்னே தெரியல. எப்படியோ தப்பிச்சு அந்த எல்லா அஸ்தர்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஆனா மேல வந்து பார்த்தா அவங்க அப்பா பெரிய கொடூரமா ரத்தமா ஒரு மாதிரியா அந்த பாட்டியை பார்த்த மாதிரி இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த அஸ்தர் அவரை கடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பி மாதிரியான இவர் இருக்கிறாரு. அந்த அஸ்தர் கடிச்சதுனால இப்படி ஆயிட்டாரு. அந்த அஸ்தரோட சாபம் இவரை இப்படி ஆக்கிருச்சு. என்கிட்ட வா, இந்த தங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை கூப்பிடுறாரு. அவன் போற மாதிரியே இல்ல, கதறான், கத்துறான் அவங்க அப்பாவை பார்த்து. சாபம் இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அப்பா தூங்குங்கப்பா தூங்குங்க, அஸ்தர் வந்துருவான் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது அப்படியே அவங்க அப்பா தூங்குறாரு. அப்படியே அவன் கையில இருக்க விளக்கு எடுத்து அவங்க அப்பாவை அப்படியே எரிச்சிடுறான். அவன் அப்படியே அவன் அங்கிருந்து அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அரண்மனை விட்டு வெளியில வரான். இதுக்கப்புறம் இந்த பேராசையால இதுக்கப்புறம் எவனுமே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையோட டோரை க்ளோஸ் பண்றான். சின்னதா பணம் சம்பாதிக்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த ஒரு ட்ரேடரோட பேராசையால அவன் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வாழ்க்கையும் எப்படி இழந்தான் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நம்புறோம். பெரு உச்சத்தால ஒரு ட்ரேடர் எவ்வளவு லாஸ் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இணைந்திருங்கள் எப்பொழுதும்.